தமிழக வெற்றிக்கழக மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடத்துவதற்கு விழுப்புரம் காவல்துறையின் மூலம் கொடுக்கப்பட்ட 33 நிபந்தனைகளில் கட்டாயம் 17 நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் என காவல்துறையினர் மாநாட்டிற்கு அனுமதி அளித்துள்ளனர். தொண்டர்கள் உற்சாகமாக மாநாட்டு திடலில் போஸ்டர்கள் ஒட்டும் பணியை துவக்கியுள்ளனர். தமிழக வெற்றிக்கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு 27ஆம் தேதி விக்கிரவாண்டி வி சாலையில் நடைபெறுவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். மாநாடு நடத்துவதற்கு காவல்துறை சார்பில் அனுமதி பாதுகாப்பு வழங்கக் கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அக்கட்சி நிர்வாகிகள் விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் கடந்த 21ஆம் தேதி ஏடிஎஸ்பி திருமாலிடம் மனு அளித்திருந்தனர். இந்த மனு மீதான பரிசீலனை செய்த காவல்துறை ஏற்கனவே மாநாடு நடத்த 33 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்ததில் சில தளர்வுகளை அளிக்க வேண்டுமென கேட்டிருந்தனர். அதன்படி மாநாடு 27ஆம் தேதி நடத்துவதற்கு விக்கிரவாண்டி டிஎஸ்பி நந்தகுமார் அனுமதி அளித்துள்ளார். அனுமதி அளிக்கப்பட்டதில் கொடுக்கப்பட்ட 33 நிபந்தனைகளில் கட்டாயம் 17 நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டுமென உத்தரவிட்டுள்ளார். மாநாடு நடைபெறும் நாளன்று போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. வாகனங்கள் பார்க்கிங் செய்ய அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும். சாலைகளின் ஓரத்தில் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தக்கூடாது. கட்டாயம் கர்ப்பிணி பெண்கள், முதியவர்களிடம் தடுப்புடன் கூடிய இருக்கை வசதிகள், மருத்துவ வசதியுடன் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் மாநாட்டு திடலில் நிறுத்த வேண்டும். குடிநீர் வசதி, கழிவறை வசதி, உணவு சுகாதார முறையில் வழங்க வேண்டும். பேனர், வளைவுகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கக்கூடாது. முக்கிய தலைவர் விஜய் மாநாட்டிற்கு வரக்கூடிய வழிகளில் தடுப்புகள் அமைந்திருக்க வேண்டும். மாநாடு திடலில் எல்இடி திரைகள், சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள், திறந்தவெளி கிணறுகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என 17 நிபந்தனைகளை கட்டாயம் கடைபிடிக்க உத்தரவிட்டுள்ளனர். காவல்துறையினர் மாநாட்டிற்கு இரவோடு இரவாக அனுமதி அளித்ததை தொடர்ந்து விஜய் ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை திருச்சி தொழில்நுட்ப அணி சார்பாக 3 இளைஞர்கள் விக்கிரவாண்டி வி சாலையில் உள்ள மாநாட்டு திடலில் பிரம்மாண்டமான போஸ்டர்களை ஒட்டி வருகின்றனர்.